Hello students, exercise 1.3 sum number 10. The data in the adjacent table depicts the length of a woman's forehead and corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehead length x as y is equal to ax plus b, where a and b are constants. Height y னு length x னு கொடுத்துட்டாங்க. ஒரு relation y is equal to ax plus b, where a and b are constants. First subdivision பாருங்க. Check if this relation is a function னு கேட்டிருக்காங்க. x length of forehead, y height. xல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கலாம், yல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கலாம். 45.5, 65.5, 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. ஸோ எக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஒயில் இருக்கிறதுக்கு இமேஜஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். 45.5க்கு 65.5, 35க்கு 56, 45, 65, 50, 69.5, 55க்கு 74. ஸோ எக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஒயில் இமேஜஸ் இருக்குது. For first subdivision, it is a function. It is a function. Second subdivision, find a and b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a and b கண்டுபிடிக்கணும்னா லென்த்து எக்ஸ்லேயும் ஹைட்டு ஒய்லேயும் ரெண்டு எலிமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். y is equal to ax plus b. இந்த ரிலேஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் எலிமெண்ட்ஸ், இந்த 5 எலிமெண்ட்ஸ்லேயும் in 2 pair of elements. நம்ம 45.5, 65.5 எடுக்கலாம், ஆனால் அது டெசிமலில் இருக்குது. ஸோ ஹோல் நம்பராக எடுக்கலாம். ஹோல் நம்பரில் எது சின்னதாக இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். x is equal to 35, y is equal to 56. இதுதான் இருக்கிறதுல சின்னதான ஹோல் நம்பர். ஸோ இதை வச்சு நம்ம ரிலேஷன் போடலாம். y is equal to 56. ஸோ 56 is equal to a into x இருக்கிற இடத்துல 35 plus b. இதை நம்ம ப்ராப்பராக ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா 56 is equal to 35a plus b இப்படி வரும். a 56 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம், இல்லைனா 35a ப்ளஸ் பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு x is equal to 45, y is equal to 65ன்னு எடுத்துக்க போகிறேன். தேர்ட் செட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 65 is equal to y இருக்கிற இடத்துல 65, a into x இருக்கிற இடத்துல 45 plus b. இதையும் நம்ம ப்ராப்பராக ரீஅரேஞ்ச் பண்ணால் 65 is equal to 45a plus b. 65ஐ ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டுட்டு வந்துடுறேன். 45a plus b minus 65 is equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நான் 1 and 2 தான் சால்வ் பண்ணி ஏவையும் பிஏவையும் கண்டுபிடிக்க போகிறோம். 1ஐயும் 2வையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் 1 and 2. 35a plus b minus 56 equal to 0. 45a plus b minus 65 equal to 0. 45a plus b minus 65 equal to 0. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஹோல் டேர்மோட சைனும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். மைனஸ் 10a, பிகர் நம்பர் சைன் மைனஸ். 35 minus 45, 10. Minus 10a minus
சேஞ்ச் பண்ண சைன் தான் எழுதணும். ஸோ ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போது 9 இஸ் ஈக்குவல் டு 10a minus 10 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். 9/10 இஸ் ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் டு 0.9. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு 0.9. நெக்ஸ்ட்டு இந்த a வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த a இஸ் ஈக்குவல் 0.9 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதிலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 35 a is equal to 0.9 plus b minus 56 equal to 0. 35 into 0.9 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 31.5 plus b minus 56 equal to 0. 31.5 minus 56 calculate பண்ணதுக்கப்புறம் b minus 24.5 வரும். 31.5 minus 56 24.5. ஸோ b minus 24.5 24.5 ரைட் ஹேண்ட் சைட் போனதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகிடும். b is equal 24.5. a and b வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் whose forehead length is 40 cm. forehead length 40 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது நம்ம எக்ஸ் ஆக்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் தான் ஃபோர்ஹெட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க அவங்க டேபிளில். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 cm, ஒய் இஸ் ஈக்குவல் டு கேட்குறாங்க ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதில் நம்ம அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதில் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டுனே போட்டுக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0.9, எக்ஸு 40, பி ப்ளஸ்ஸு பியோடைய வேல்யூ 24.5. 0.9 40ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். y is equal to மல்டிப்ளை பண்ணால் 36.0 0 போட வேண்டாம் 36 ப்ளஸ் 24.5. இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும் 60.5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஃபோர்ஹெட் 40 cm ஹைட்டு 60.5. இப்போது fourth subdivision. Find the length of forehead of a woman if her height is 53.3 inches. height கொடுத்துட்டாங்க 53.3ன்னு. நம்மளுக்கு forehead உடைய length என்னன்னு கேட்குறாங்க. y is equal to 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. x என்னன்னு கேட்குறாங்க அவங்க. ஸோ அதே ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to ax plus b. y is equal to 53.3. a உடைய வேல்யூ 0.9, எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ்ஸு பி வந்து 24.5. இப்போது இந்த ப்ளஸ் 24.5 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டுட்டு போயிடுறேன். ஸோ நெகட்டிவ் ஆகிடும். 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 28.8 ஈக்குவல் டு 0.9. 0.9 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டுட்டு வந்துடலாம். 0.9 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ரெண்டுத்துலேயுமே ஒரு டெசிமல் தான் தள்ளி இருக்குது. ஸோ இன்டூ 10 பண்ணால் டெசிமல் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நான் மேலேயும் கீழேயும் இன்டூ 10 பண்ணுறேன். 28.8 இன்டூ 10 0.9 இன்டூ 10. டெசிமல் கேன்சல் ஆகிடும். 288/9. ஈக்குவல் டு எக்ஸு. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு 32 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. ஒய் இஸ் ஈக்குவல் 53னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. தேங்க்யூ.